இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபின்னா கத்திரிக்காய் பச்சடி. குக்கரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் கடுகு கொஞ்சமாக போடுறேன். இந்த வரமிளகாவை நம்ம என்ன பண்ணுறோம், உடச்சி இதில் போட்டுறேன். பச்சை கருவேப்பிலையும் போட்டுறேன். வரமிளகாவை அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வறுக்க விடுங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தக்காளி. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து 1/4 கட் பண்ணி போடுறோம். உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான தண்ணி வைக்கும் போது அதிகமான தண்ணியை வச்சிடாதீங்க. ஒரு மூடி போட்டு இந்த கத்திரிக்காயை வேக வச்சிருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விசில் விட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காய் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்குது. தக்காளி, வரமிளகா எல்லாத்தையும் வந்து லைட்டாக மசிக்க போகிறோம். நம்ம என்ன போட்டோமோ அது எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். அவ்வளோதான் விஷயம். இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். பேனில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். பூண்டு இப்போ இந்த இடத்துல போட்டுடலாம். இந்த பச்சை கருவேப்பிலையில் போட்டு அப்படி லைட்டாக அப்படி வதக்கி அப்படியே கொட்டி ஒரு மூடி போட்டுங்க. டக்குன்னு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பச்சடி ரெடி.